Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to Economics, Unit 3, first one title, Public Distribution System. நம்ம பொது வளங்கள் முறை அதில் நம்ம பேஜ் நம்பர் 157 ஓல்டு புக்கில் தமிழ்நாடு has adopted an universal BDS. The rest of the state in India had a targeted BDS. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை அதான் யூனிவர்சல் பிடிஎஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டது. Under universal BDS, all the family ration card holders are entitled to the supplies from BDS. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் இருந்தது. உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டை பெற்று இருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படுகிறது. இந்த டார்கெட் பிடிஎஸ் த beneficiaries are identified based on certain criteria and given their entitlements, leaving out the rest. பொது வழங்கல் முறையில் பயனாளிகள் சில அளவுகோல்களின் அடிப்படை அடையாளம் காணப்பட்டு அதுக்கு உண்டான உரிமைகள் வழங்கப்படுகிறது. அப்போ மீதமுள்ளவர்களுக்கு அது வழங்கப்படுவதில்லை. Both the union and state government subsidies the supplies distributed through a BDS. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் அளிக்கின்றன. The level and quantum of subsidy also vary across states. மானியத்தின் நிலை மற்றும் அளவு மாநிலங்களுக்கு இடையே வேறுபடுகிறது. மாநிலங்களுக்கு இடையே வேறுபடுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பேராவில் சப்சிக்வெண்ட்லி இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேஷன் கார்டில் பொருள் எப்படி வாங்குகிறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்றது நமக்கு பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. சப்சிக்வெண்ட்லி அப்படின்னா அதை தொடர்ந்து த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA லைன் பண்ணிக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னாங்கன்னு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வாஸ் பாஸ்டு பை த இந்தியன் பார்லிமெண்ட் இன் 2013. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. இது கேட்பாங்க எந்த ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னாங்க 2013. இந்த NFSA அதை NFSAன்னு ஏற்கனவே சொல்லியிருக்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கவர்ஸ் 50% ஆஃப் தி அர்பன் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் 75% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட். இச்சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் மற்றும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகும். These households are known as a priority household, identified based on a set of criteria. இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு
முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகிறது. அதான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா முன்னுரிமை குடும்பங்கள். Priority household this country now have the right to food supply through a BDS. இது நாட்டின் முன்னுரிமை குடும்பங்களுக்கு தற்பொழுது பொது வழங்கல் முறை மூலம் வழங்கப்படும் உணவினை பெறும் உரிமை உண்டு. The union government supply rice at the rate of ₹3 per kg, wheat at the rate of ₹2 per kg, and millets at the rate of 1 per kg under. மத்திய அரசு அரிசியை கிலோவிற்கு ₹3 என்ற விகிதத்திலும், கோதுமை விலையை 2 என்ற விகிதத்திலும், திணை கிலோவிற்கு ₹1 என்ற விகிதத்திலும் NFSA கீழ் வழங்கப்படுகிறது. அதை மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி வழங்கினாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு continue to have an universal system of BDS and supplies rice at free of cost to all card holders. இந்திய அரசாங்கம் அரிசி, கோதுமை, திணையை நம்முடைய மாநிலத்திற்கு பணத்திற்கு வழங்கினாலும், ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக ஜெயலலிதாவினுடைய அரசு தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டுள்ளதோடு மட்டும் அல்லாமல் அனைத்து அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அரிசியை வழங்குகிறது. நம்ம இலவச அரிசி வழங்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா on 1st November 2016 National Food Security Act was implemented in Tamil Nadu after holding out for 3 years. இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் நவம்பர் 1, 2016 தான் இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக தமிழ்நாட்டில் இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்டது. அப்போ நெக்ஸ்ட் ஒன்னில் ரோல் ஆஃப் கன்சூமர் கோஆபரேட்டிவ் இன் ஃபுட் செக்யூரிட்டி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உணவு பாதுகாப்பில் அப்போ நுகர்வோருடைய பங்கு. உணவு பாதுகாப்பில் யாருடைய பங்கு அப்படின்னா நுகர்வோருடைய பங்கு. கன்சூமர் கோஆபரேட்டிவ் பிளே an important role in the supply of equality and